அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ் சிரப் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ஹோம்மேடுனாலே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வந்துட்டு ரோஸ் சிரப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு தண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு அதில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது வந்துட்டு நமக்கு செத்துரும். நம்ம வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து தண்ணியில் ஒரு 2-3 அலசி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு அலசிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உடனே செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நல்லா நம்ம நிழலில் ஒரு க்ளீனான காட்டன் கிளாத்தில் போட்டு ட்ரை ஆக்கி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம உடனே செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்து வச்சாச்சு. இதில் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு 1/2 பீட்ரூட், சின்ன பீட்ரூட்டில் ஒரு 1/2 பீட்ரூட்டை வந்து அரைச்சி நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம எதுவும் ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணலை. இந்த கலரே நமக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம பீட்ரூட்டை அரைச்சி இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மர்லேயே வச்சுருங்க. சிம்மர்லேயே வச்சு நல்லா கொதிச்சு இந்த பெட்டல்ஸோட கலர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒயிட்டாக மாறும். அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணியிலே நம்ம வந்துட்டு விட்டுறலாம். தண்ணி சூடாகிட்டே இருக்கட்டும். கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நம்ம சிம்மிலே வச்சு விட்டுட்டோன்னா கம்ப்ளீட்டாக ஆகிடும். ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா அந்த ரோஸோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக அதில் வந்து இறங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள். அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸில் இருக்கிற கலர் எல்லாமே வந்துட்டு தண்ணியில் இறங்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் எல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து லைட் பிங்கிஷில் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து வடித்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறினோடனே நம்ம வந்து தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டி கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட இதை வேக வச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த தண்ணி கூட கொஞ்சம் பிழிஞ்சு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சூடாக பிழியறதுனால அப்படி இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இப்போது பிழிஞ்சு எடுத்த தண்ணியில் துணியில் நம்ம காட்டன் கிளாத்தில் தான் நம்ம பிழிஞ்சு எடுத்துருக்கோம். டைரெக்டாக வடிகட்டியில் போட்டிங்கன்னா சின்ன சின்ன திப்பி ஏதாவது விழுந்துடும். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 300 to 400 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஸ்வீட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. சுகர் வந்து கம்ப்ளீட்டாக அதில் மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆகிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை ஒன்று வரணும். அந்தளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப கம்பி பதம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கொஞ்சம் வந்து தண்ணிங்க ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும், அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சுனாலே நமக்கு போதுமாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம லெமன் கொஞ்சம் போட போகிறோம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு நமக்கு. நம்ம வந்து ஒரு 3-4 சொட்டு லெமன் ஜூஸை வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது கூல் டவுன் ஆகட்டும். ஸோ வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுக்கலாம். கூல் டவுன் ஆனவொடனே நீங்கள் வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரோஸ் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட இல்லை மில்க்கு கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும், வயிற்றுக்கு குளிர்ச்சியும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.